வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு வாழ்க்கை மலர்லேருந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, சுவாமிஜியோட ஊனுடம்பே ஆலயம். மனவளக்கலை அப்படின்னாவே முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சி தான். அந்த உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னாவே உடலில் ஒரு ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ இதை சித்தர்கள் பாடியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று நலமழிந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஊன் என்ற இந்த உடலுக்குள் நீ யாருங்க? இறைவன், இறையாற்றல். அந்த இறையாற்றல் இருந்து இயங்கி கொண்டிருப்பதை நான் உணராமல் என்ன பண்ணுறேங்க? நான் அப்படின்னு சொல்லி இருந்து நலமழிந்தேன் பூரணமேன்னு சொல்கிறார். அதான் சுவாமி அழகான ஒரு வார்த்தையில் சொல்லுவார், உடல் என்பது உயிர் ஏறும் வாகனம் அப்படின்னு. ஒரு வாகனத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வாகனம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அந்த ஏறி அதில் உட்காருவோம். அது 2 வீலர் 4 வீலர், அது ஏரோப்ளைன் எது வந்தாலும் சரி, எல்லாமே அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதில் நம்ம நம்ம பயணம் செய்வோம். அதுபோல் வாழ்க்கையில் இந்த உடல் தான் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது இறுதி வரை. ஆரம்பத்துலேருந்து இதுவரையிலும் இன்னும் வந்து கொண்டு இருப்பது இந்த உடல் தான். எப்போ இந்த ஊனுடம்பை மனவளக்கலையில் இருக்கக்கூடிய பயிற்சி எடுத்துகிட்டு செஞ்சோம் அப்படின்னா செய்தவருக்கு தெரியும் அதோட அருமை பெருமை எல்லாமே. அப்போ சுவாமிஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடலும் உயிரும் இசைந்து வணங்கி இயங்கும் நிலையில் இணக்க பெற்று வாழ்ந்து வருபவன் மனிதன். அப்போ மனிதன் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே உடலில் உயிர் இருந்து இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மற்ற மிருகங்கள்லாம் அதை புரிஞ்சிக்கணும் தெரியாது, அதுங்களுக்கு அறிஞ்சிக்க தேவையில்லை, ஏன்னா அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் மனிதன் இருக்கவன் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து வாழ்வது தான் மனிதன். அப்போ அற்புதமான இந்த தொகுப்பான உள்ள இந்த உடல் அமைப்பை, வியக்கத்தக்க ஆற்றலை உள்ள இந்த சுகமான இருக்கக்கூடிய இந்த உயிர் சக்தியை நுணுகியும் குறுகியும் விரிந்தும் இயக்க அளவுக்கு அறிவுத்திறன், இவை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கருமூலம் பிறவி தொடராக நமக்குள் வந்து கொண்டிருக்கிறது இந்த உயர்நிலையை எய்துபவன். அப்போ நம்ம இந்த உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, 3000 வருஷம் வாழ்ந்த திருமூல சொன்னது, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறோம் அப்படின்னா அது ஒரு ஓட்டை போட்டுச்சுன்னா நாங்கள் யூஸ் இல்லை. அப்போ ஒரு எங்கே பார்த்தாலும் காற்று இருக்குது, ஆனால் டயரில் காற்று உள்ளே இருந்தால் தானே. ஒரு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? யூஸ் இல்லை. அப்போ உயர்ந்த குறிக்கோளோட மனிதன் உயிர்களை இந்த உலகுக்கு வந்திருக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறாங்க? மன உணர்வை விரித்த அளவு வளர்த்து கொள்ளவும், அறிவில் முழுமை பெற்று மன அளவையும் உணர்வையும் வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உயிர் அளவையும் வளர்த்து கொண்டு அதனோடு ஒன்றி வாழ்ந்து நிறைவும் பெறும் நிலையே எப்படி பண்ணணும் அப்படின்னா, அமைதி பெறவும் உள்நோக்கமாக அமைந்து கொள்வதே மனித உயிர். அப்போ மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். சுவாமிஜி ஒரு பாடல் சொல்லியிருக்கார், மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும், உடல் உயிர் மனம் 3 ஒன்றிணைந்த வாழ்க்கையாக அப்படின்னு அந்த பாடலை சொல்லியிருப்பார். அப்போ இந்த உடலுக்குள் நாம் அதை உணர்ந்து வாழும்போது தான் 3 ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கும். அப்போ உடல் ஒரு எண்ணம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, உடல் ஒரு பக்கம் இங்கே நினைக்குது, உடலை ஷேக் ஆகுது, அது இன்பமோ துன்பமோ இருக்கும்போது, அப்போ மனம் என்ன பண்ணுதுங்க? அந்த அந்த இடத்துக்கே போயிடுது. அது திருவிழா இன்பமான நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை வெளியூர் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், யாராவது எதாவது சொல்லிட்டு இருந்தாலும் சரி, அது இன்பமோ துன்பமோ அந்த இடத்துக்கு மனம் போகுது. அப்போ உயிர் என்ன பண்ணுதுங்க? திண்டாடுகிறது. அப்போ உயிர் என்ன பண்ணுது? உயிர் தான் மனதை நடத்துகிறது, உயிர் தான் உடலை நடத்துக்குது. அப்போ அந்த உயிருக்கு ஏற்றக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணுதுங்க? உடலில் நோய், மன அழுத்தம். அப்போ அந்த உயிரை நம்ம சரியாக வைத்து கொள்ளோம் அப்படின்னா அது எதால் முடியும் அப்படின்னா தியானத்தையால் முடியும். ப்ளஸ் காயகல்பம்ன்ற பயிற்சி மனவளக்கலையில் கொடுக்குறாங்க. அப்போ அதன் மூலமாக அந்த பயிற்சி எடுப்பதன் மூலமாக நம்ம சிறப்பாக வாழ முடியும். அதான் சுவாமி சொல்கிறார், அறிவின் உயர்வு பெற்று உயிரின் மதிப்பும் சிறப்பும் உணர்ந்து நிறைவு பெறுவதே மனித பிறவியின் நோக்கமெனில் அது வெற்றி பெற உடலை நலமோடு வளமோடு வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இதை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூல சொன்ன மாதிரி இந்த உடலை கொண்டு தான் நம்ம எதுவுமே சிறப்பாக செய்ய முடியும் என்பதை சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லாம் உணர்ந்தது தான். இன்றைக்கி சுவாமிஜி நம்மளுக்கு அழகாக ஒரு கேப்சூல் மாதிரி மனவளக்கலையில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரையில் தான் அந்த உடற்பயிற்சி கொடுத்துருக்காரு. அந்த பயிற்சியை செய்வோம். 3 வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், அந்த 3 ஓட்டத்தையும் சரி செஞ்சோம் அப்படின்னாவே பஞ்சபூதங்களை நமக்குள்ளே இருந்து
வாழ்க்கையில் சிறப்பாக வாழ மனவளக்கலையை பயன்படுத்தி கொள்ளும் சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.